ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஜி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பை தமிழ். ஸோ இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஓகே, அதாவது இந்த வேர்ல்டின் ஹிஸ்ட்ரியிலே ஹியூமனால் இன்வென்ட் பண்ணப்பட்ட இன்வென்ஷன்ஸ்லேயே ஒரு மிக மிக பீக் லெவலில் இருக்கிற ஒரு இன்வென்ஷன், ஹையஸ்ட் லெவலில் இருக்கிற இன்வென்ஷன், அதாவது இம்பாசிபிள்னு நினைச்ச ஒரு இன்வென்ஷன், அது இப்போ உண்மையாக இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, குவாண்டம் கம்ப்யூட்டர். இப்போ உங்களுக்கு குவாண்டம் கம்ப்யூட்டர்ன்னு நீங்கள் இப்போ நிறைய இடங்களில் சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்துலேயும் குவாண்டம் கம்ப்யூட்டர்ன்னு சொல்லி நிறைய இடத்துல பண்ணுறீங்க. ஸோ அதை பற்றி ஒரு முக்கியமான சில விஷயங்கள் நாங்கள் பார்ப்போம். ஓகே, குவாண்டம் கம்ப்யூட்டர்ன்றதுக்கு முதல் நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்னென்ன, குவாண்டம் என்ன, கம்ப்யூட்டிங் என்னென்ன. ஓகே, உங்களுக்கு கம்ப்யூட்டரிங்ன்ற சொன்னால் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு கம்ப்யூட்டரோ இல்லாத ஒரு டிவைஸ் ஒரு இன்புட்டை எடுத்து அதை நாங்கள் அது லாஜிக்கலாக அதை ப்ரொசஸ் பண்ணி அதை அவுட்புட்டாக தருது. அது கம்ப்யூட்டிங். ஓகே, குவாண்டம் என்ன, குவாண்டம் என்று சொல்கிறது உங்களுக்கு தெரியும். நம்மளோட யூனிவர்ஸில் குவாண்டம் ஃபிசிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயம். அதாவது என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா இப்போ ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸின் லோஸ் அண்ட் விதிகள், அந்த ரூல்ஸுகளை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை ப்ரொசஸ் பண்ணுற கம்ப்யூட்டிங்னா இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஓகே தானே? ஸோ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் நம்ம இந்த வேர்ல்டில் இருக்கிற கிளாசிக் கம்ப்யூட்டர்ஸ், நார்மல் கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டரோ இல்லாட்டி எம்பெடட் கம்ப்யூட்டர், நார்மல் இருக்கிற நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கம்ப்யூட்டர்லையும் தாண்டி இது ஒரு மேக்ஸிமம் லெவலில் அதோட பெர்ஃபார்மன்ஸ், ஸ்பீட், கம்பேட்டபிலிட்டி, ஸ்டெபிலிட்டி, கிரியேட்டிவிட்டி எல்லாமே மேக்ஸிமம் லெவலில் இருக்குது. இதை கம்பேர் பண்ணிக்குள்ள, அதாவது அதுக்கு காரணம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது என்னென்னு கேட்டால், இப்போ இந்த கிளாசிக் கம்ப்யூட்டர்ஸில் 0 and 1 பிட்ஸ், உங்களுக்கு தெரியும். பிட்ஸ் என்ற பேசிக், அதாவது பிட்ஸ்ன்னு சொல்ல 0 and 1, இந்த 0 அல்லது 1 என்றதை யூஸ் பண்ணி தான் இந்த மொத்த பேசிக் கம்ப்யூட்டர் இருக்குது, கிளாசிக் கம்ப்யூட்டர். ஆனால் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் என்று சொல்கிறது கியூபிட்ஸ் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இப்போ நாங்கள் பார்த்தாங்க கிளாசிக் கம்ப்யூட்டர் 0 அல்லது 1, ஆனால் இந்த கியூபிட்ஸ் என்று சொல்கிறது 0ஆகவும் 1ஆகவும் ரெண்டும் அட் த சேம் டைம் இயங்கக்கூடியதான இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் இருக்கிற கியூபிட்ஸ். ஓகே தானே? சரி, இப்போ நாங்கள் குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, நம்ம இப்போ இந்த வீடியோட ஒரு மெயின் பார்ட்டுக்கு வர போகிறோம். அதாவது பர்டிகுலரான ஒரு இன்வென்ட் பண்ணப்பட்ட இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் கூகுள். ஓகே, இந்த கூகுள் நிறுவனத்தால் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. மிக மிக ஒரு முக்கியமான ஒரு ஹையஸ்ட் லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொண்டிருக்கிற இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, சிகாமோர். இந்த கூகுள் நிறுவனம் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு சிகாமோர்னு சொல்லி ஒரு பேர் வச்சுக்காங்க. இந்த சிகாமோர்னு சொல்கிறது என்ன? இந்த சிகாமோர்னு சொல்கிறது ஒரு கூகுள் குவாண்டத்தால் இன்வென்ட் பண்ணப்பட்ட ஒரு குவாண்டம் ப்ரொசஸர். ஒரு சிம்பிளாக சொல்லப்பட்ட அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் பேர் சிகாமோர். சரியானி? இதில் சூப்பர் கண்டக்டிங் சர்க்கிட்டாலான கியூபிட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த சிகாமோரில் மொத்தமாக 53 கியூபிட்ஸ் இருக்குது என்று சொல்கிறாங்க. இதில் இருக்கிற இந்த சூப்பர் கண்டக்டிங் சர்க்கிட் இந்த கியூபிட்ஸால் அந்த கியூபிட்ஸ் இருக்கிற சூப்பர் கண்டக்டிங் சர்க்கிட் ஒவ்வொரு சர்க்கிட், அந்த 53 ஒவ்வொரு சர்க்கிட்டுமே 0 டிகிரி செல்சியஸ் அதில் பேணப்படுது. அதாவது 0 டிகிரி டெம்பரேச்சர் 0 டிகிரி. ஸோ -27.3 273 கெல்வின். ஓகே, இந்த சிகாமோர்னு சொல்கிறது இந்த வேர்ல்டில் இருக்கிற கம்ப்ளெக்ஸான கம்ப்யூட்டேஷனை வெறும் 200 செகண்டில் அதாவது அதில் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுது. அதாவது கம்ப்ளெக்ஸான கம்ப்யூட்டேஷன்ஸை ஜஸ்ட் 200 செகண்டுக்குள்ளே சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இப்போ ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு விளங்கும். அப்போ அந்த 200 செகண்டில் அந்த இது ஃபினிஷ் பண்ணக்கூடிய அந்த கம்ப்யூட்டேஷனை இப்போ வேர்ல்டில் இருக்கிற லார்ஜஸ்டான சூப்பர் கம்ப்யூட்டர் மொத்தமாக 13,000 வருஷம் எடுக்குமா. அப்போ விளங்கி கொள்ளுங்க, 13,000 வருஷம் எடுக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டேஷனை இது ஜஸ்ட் 200 செகண்டில் முடிக்க முடியாது. யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஓகே, ரைட். இப்போ ஒரு சின்ன ஃபியூச்சர் பிளான், அதாவது கூகுள் சொல்லியிருக்கிறாங்க, அதில் கூகுள் நிறுவனம் சொல்லியிருக்குது. ஃபியூச்சர் பிளான் என்னென்னு கேட்டால், இந்த நான் ஏற்கனவே கூட சொன்னால் 53 கியூபிட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த சிகாமோர் என்ற குவாண்டம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அது உருவாக்கியிருக்காங்க.
அப்போ வந்து அந்த 53ன்றதை 1 மில்லியன் கியூபிட்ஸ் ஆக்குறது அவங்களோட பிளான். ஆமாம், யோசிச்சு பாருங்க. இப்போவே இப்படின்னு சொன்னால் அந்த 1 மில்லியன் கியூபிட்ஸ் இருந்தால் அதில் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு. இப்போ இந்த கூகுளால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு சில சில லிமிட்டேஷன்ஸ், அதாவது என்ன சொல்கிற ஒரு த்ரோபேக் இருக்கலாம். அதாவது கொஞ்சம் என்ன சொல்கிற ஒரு முக்கியமாக நடக்க முடியாத காரணங்கள் ஒரு கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் என்று சொல்லி சில விஷயங்களை பார்ப்போம். ஓகே, என்னென்னு கேட்டால் முதலாவது வந்து மிக மிக முக்கியமான விஷயம், திஸ் இஸ் கேனாட் ரன் இன் ஆண்ட்ராய்ட் ஓ விண்டோஸ். அதாவது வந்து விண்டோஸ்லேயோ ஆண்ட்ராய்டில் வந்து ரன் பண்ணுறதுக்கு உகந்தது அல்ல. அடுத்த வந்து எரருக்குரிய ரேட் வந்து கடன் கூட, மேக்ஸிமம் எரர் வரத்துக்கு ரேட் இருக்குது. ஓகே, அடுத்த வந்து இதில் எக்ஸ்பென்சிவ், மிக மிக அதிகமான அளவுக்கு விலை, அதாவது வந்து எக்ஸ்பென்சிவ் வந்து கடன் கூட. அடுத்தது வந்து இட் நீட்ஸ் ஹை லெவல் ஆஃப் கூலிங் சிஸ்டம். நம்ம உங்கள்கிட்ட சொன்ன நான் இப்போ இந்த கியூபிட்ஸ் இருக்குது தானே, இந்த 53 கியூபிட்ஸும் 0 டிகிரி செல்சியஸில் சொன்னால் யோசிச்சு பாருங்க. சும்மாவே எங்கட நம்மளோட அந்த என்வாயன்மெண்ட் வந்து நார்மலாக இந்த ஒரு 22-30 இருக்குன்னு சொன்னால் அதை 0 டிகிரி செல்சியஸில் வைக்கிறேன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளோ அந்த கூலிங் சிஸ்டம் இருக்கணும். ஓகே, அடுத்தது வந்து இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் இருக்குது. இன்னும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு அதை எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ன்ற பற்றி ஒரு நல்ல ஒரு தெளிவு வந்து கிடைச்சிக்கும் நம்புகிறேன். ஸோ இன்னும் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து போடுவேன். இதில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பை கைஸ். அப்படியே இந்த ஆட்டோகே பை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போடுற எல்லா வீடியோஸையும் வந்து மறக்காமல் பாருங்கள். ஓகே, bye guys, bye.